Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம மிஸ்லேனியஸ் எக்ஸாம்ஸில் கொஸ்டின் நம்பர் 7 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 8லேருந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ 8th கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி மேட்ரிக்ஸ் எக்ஸ் ஸோ தட் எக்ஸ் இன்டு திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு வாட் இஸ் திஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். அப்போ ஸோ இது ரெண்டு ப்ராடக்ட்டில் இருக்குது, கரெக்டாக? அப்போ இதோட ஆர்டர் நமக்கு வந்து என்ன, 2/3. அப்போ இந்த மேட்ரிக்ஸோட காலம் மஸ்ட் பி 2ஆக இருக்கணும், ரோ என்ன வேணா இருக்கலாம். ஸோ அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். அதே மாதிரியே ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், நமக்கு என்னவா இருக்குது, அகைன் 2/3 மேட்ரிக்ஸாக இருக்குது. அப்போ இப்போ லாஜிக் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து 2/3, கரெக்டாக? ஸோ இதோட ஆன்சரும் 2/3. அப்போ எனக்கு வரப்போகிற, நான் எப்போ ஈக்குவேட் பண்ணுவேன், ரெண்டோட ஆர்டரும் சேமாக இருந்தால், அப்போ வரப்போகிற ஆன்சர் என்னவாக இருக்கணும், இங்கே இதோட காலம் வந்து 2ஆக இருக்கணும்னு சொல்லிட்டோம். ஓகே, அப்போ ரோ என்னவா இருந்தால் இது ஃபைனல் ஆன்சர் 2/3ஆக வரும். ப்ராடக்ட் பண்ணுறப்ப 2ஆக இருக்கணும், கரெக்டாக? ஸோ அப்போ இந்த 2வும் இந்த 2வும் சேம் கேன்சல் ஆகி அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், 2/3ஆக வரும். ஸோ தட் அப்போ நம்மளோட ஐடியா என்ன அப்படின்னா, 2/2 மேட்ரிக்ஸ் தான் உங்களோட எக்ஸு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுது. அப்போ தான் இது டிஃபைன்டாக இருக்கும், ரைட்? சின்ஸ் தி above equality holds if x must be a 2/2 மேட்ரிக்ஸ். அதுதான் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக? ஸோ அப்போ x must be என்னவாக இருக்கணும், ஒரு 2/2 மேட்ரிக்ஸாக நமக்கு இருக்கணும். அப்போ தான் இதை ப்ரொசீட் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லெட் x ஈக்குவல் டு ABCD அப்படின்னு ஒரு 2/2 மேட்ரிக்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். தென் எக்ஸ் இன்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கிற விஷயம், ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ் இன்ட்டு திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹவ் டு டேக் திஸ் எக்ஸ் ஆக்ஸ் என்னது, ABCD. ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறோம் இன்ட்டு திஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இது கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே தான், ஜஸ்ட் எக்ஸை மட்டும் வி ஆர் ரீப்ளேசிங் அட் ஆஸ் ABCD அப்படின்னு மாற்றிருக்கோம். தட்ஸ் இட். தென் இதை ப்ராடக்ட் பண்ணணும். எப்படி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அப்போ A + 4B. First row second column 2A + 5B. First row third column 3A + 6B. Then second row first column C + 4D. Second row second column 2C + 5D. Second row third column 3C + 6D is equal to right hand side இருக்க மேட்ரிக்ஸ் சேம் அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ இதோட ஆர்டர் பாருங்க 2/3, இதோட ஆர்டரும் 2/3. ஸோ we can equate them. அப்போ எலிமெண்ட் வைஸ் ஈக்குவேட் பண்ணோம். இங்கே A + 4B = -7, ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் என்ன, 2A + 5B = -8, ஈக்குவேஷன் நம்பர் 2. Then 3A + 6B = -9, ஈக்குவேஷன் நம்பர் 3. அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷனும். ஸோ ஃபோர்த் எலிமெண்ட் C + 4D அந்த இடத்துல 2. ஸோ C + 4D = 2, ஃபோர்த் ஈக்குவேஷன். 2C + 5D = 4, ஃபிஃப்த் ஈக்குவேஷன். 3C + 6D = 6, சிக்ஸ்த் ஈக்குவேஷன். 6 ஈக்குவேஷன் வந்திருக்கு. இப்போ இதிலேருந்து நம்ம ABCD கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் பாருங்கள், இன் டர்ம்ஸ் ஆஃப் ABயில் இருக்குது. ஸோ அது ரெண்டை சால்வ் பண்ணாலே நமக்கு A and B வேல்யூஸ் கிடச்சிரும், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி செகண்டு, இந்த தேர்டு, இல்லை இந்த 3ல் எதை வேணால் நம்ம சால்வ் பண்ணால் AB. சிமிலர்லி இந்த 3ல் எதை சால்வ் பண்ணாலும் விக்கெட் என்ன, C and D மேட்ரிக்ஸோட வேல்யூ. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஆன் சால்விங் 1 and 2. இப்போ 1 and 2ல் பாருங்கள் வேரியபிள் சேமாக இருக்கா அப்படி பார்த்தா இல்லை, ஏன்னா இங்கே A இருக்குது, இங்கே 2A இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனை 1 × 2 பண்ணிவிட்டு இதை டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. அப்போ ஈக்குவேஷன் 1 × 2. ஸோ அப்போ 2A + 8B = -14. ஈக்குவேஷன் 2 டேரெக்டாக எழுதிக்கணும். 2A + 5B = -8. ஸோ சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கள், ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றுறோம். ஸோ இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டோம். அப்போ 2A - 2A கேன்சல். ஸோ இதோட ஆன்சர் என்ன, 3B. ஸோ இதோட ஆன்சர் வந்து -6, ஏன்னா இது +8, இது -14. ஸோ 8 - 14 is -6. ஸோ அதை இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா your B answer is nothing but -2. therefore substitute B is equal to -2 in equation number 1. ஸோ அப்போ A + 4 × B ப்ளேஸில் -2 = -7, இதுதான் equation 1. ஸோ அப்போ இதோட ஆன்சர் A - 8 = -7. இந்த -8 ரைட்டில் கொண்டு போனால் it becomes +8. so that your A value is nothing but 1. நெக்ஸ்ட் ஆன் சால்விங் 4 and 5, ஏன்னா அடுத்து CD இருக்கிற ஈக்குவேஷன் 4 and 5. இப்போ 4 and 5ல் பாருங்கள், ஃபோர்த் ஈக்குவேஷனில் ஜஸ்ட் C இருக்குது, இங்கே 2C இருக்குது. அப்போ இதை × 2 பண்ணால் முடிஞ்சிச்சு, அதான் பண்ணுறோம். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 4 × 2 பண்ணிங்கன்னா will get 2C + 8D = 4. சிமிலர்லி ஈக்குவேஷன் 5 வந்து டேரெக்டாக எழுதிக்கிறோம். இப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள், என்ன ஆகும், ஸோ 2C கேன்சல். ஸோ இது என்ன ஆகும், 8D - 5D பண்ணிங்கன்னா will get 3D. 4 - 4 0. அப்போ இந்த 3 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா getting D is nothing but 0.
ஸோ அப்போ substitute d is 0 in 4. அப்போ fourth equationல c plus 4 into d plus 0 equal to 2. So that your c value is nothing but 2. அவ்வளோதான். ஸோ அப்போ ஃபைன் பண்ணியாச்சு எல்லாமே. Therefore the matrix S is nothing but 1 minus 2 2 1 0. அவ்வளோதானே. ஏன்னா ABCD. ஸோ A value B value C value D value 4 அங்கே போட்டிங்கன்னா ஒரு matrix X is over. That's all for this 8th question. Okay, then 9th question enna, if A is equal to alpha beta gamma minus of alpha is such that A square equal to I, then so A square equal to I அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. தென் என்ன ரிலேஷன் இங்கே இருக்கிற ஆப்ஷன் எது வரும்? 1 plus alpha square plus beta gamma equal to 0, 1 minus alpha square plus beta gamma equal to 0. So 1 minus alpha square minus beta gamma equal to 0. Fourth one 1 plus alpha square minus beta gamma equal to 0. So 4 ஆப்ஷன் வந்து நமக்கு இருக்கு. ஸோ அப்போ ABCD 4 ஆப்ஷன். ஸோ அப்போ சொல்யூஷன் நமக்கு என்ன? A ஸ்கொயர் A இன்ட்டு A நம்ம ஃபைன் பண்ணோம். அப்போ A மேட்ரிக்ஸ் இருக்குது, அது கூட திரும்ப A மேட்ரிக்ஸே ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா A ஸ்கொயர் ஈக்குவல் டு I தான் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறது, ரைட்? அப்போ A ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம், ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா பீட்டா இன்ட்டு காமா பீட்டா காமா. Next first row second column alpha into beta minus alpha into beta. Then second row first column alpha into gamma minus alpha gamma. Second row second column beta gamma plus alpha square. அவ்வளோதான். தென் இதில் இருந்து நம்ம கிடைச்ச ஆன்சர் alpha square beta gamma இது 0, ரெண்டும் சேம். ஸோ 0. ஸோ இதோட ஆன்சரும் 0. இது என்ன? alpha square plus beta gamma. ரெண்டுமே சேம், ரைட்? ரெண்டும் சேம் தான். இடம் மாதிரி இருக்கு, அவ்வளோதான். 1 plus 2நாலும் 2 plus 1நாலும் சேம் தானே, தே ஆர் சேம். ஸோ அடிஷனில் இருக்கப்போ நோ ப்ராப்ளம், அப்போ சேம் தான். ஓகே, then what is given A square equal to identity ஏன்னா இது 2 by 2. அப்போ 2 by 2 identity என்ன? 1001. ஸோ அப்போ நீங்கள் மேலே ஃபைன் பண்ண ரிசல்ட்டு is equal to 1001. எலிமெண்ட் வைஸ் ஈக்குவேட் பண்ணோம். 0 equal to 0 0 equal to 0 பிரச்சனை இல்லை. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா காமா பிளேஸில் இங்கே 1. ஸோ அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா காமாவை ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா 1 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 0. ஏன்னா கொஸ்டின் ஆப்ஷனில் இந்த மாதிரி ஃபார்மில் தான் நமக்கு இருக்குது. அதனால் அந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா காமாவை ரைட்டில் கொண்டு வரும். இல்லைனா சிம்பிளி உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த 1 இங்கே கொண்டு போய் ஈக்குவல் டு 0 பண்ணால் முடிஞ்சு. பட் நமக்கு ஆப்ஷன்ஸில் பாருங்கள் 1 minus alpha square 1 plus alpha square இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் we are taking like this. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து என்ன? C. ஸோ ஆப்ஷன் C is correct. அவ்வளோதான் இந்த கொஸ்டின் நம்பர் 9 ஓவர், ரைட்? ஸோ இன்னும் ஒரு 2 questions இருக்குது. ஸோ இதிலே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். 10th one, if a matrix, if the matrix A is both symmetric and skew symmetric, then ஸோ ரெண்டுமே இருக்குன்னா அந்த மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கேள்வி. ஆப்ஷன் A வந்து A is a diagonal matrix, ரைட்? டெஃபினட்டாக அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. டயக்னல் மேட்ரிக்ஸ் எப்போவுமே வந்து சிமெட்ரிக்காக இருக்கும், ஓகே, பட் ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கணுன்ற நெசசரி கிடையாது, ஓகே? அதனால் இட் இஸ் நாட் ட்ரூ, ஓகே? ஏன்னா டயக்னல் ஸ்கியூ சிமெட்ரிக்குங்கிறப்ப நமக்கு மேக்ஸிமம் டயக்னலோட என்ட்ரிஸ் 0வாக தான் இருக்கும். பட் டயக்னல் மேட்ரிக்ஸுங்கிறப்ப டயக்னலில் டெஃபினட்டாக என்ட்ரிஸ் இருக்கும், ரைட்? அதனால் இட் இஸ் நாட் ஸ்கியூ சிமெட்ரிக். ஸோ இந்த ஆப்ஷன் இல்லை, பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. அப்போ A is a 0 மேட்ரிக்ஸ் டெஃபினட்டாக இருக்கலாம். ஏன்னா 0 மேட்ரிக்ஸ் போத் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும். ஆப்ஷன் C என்ன? A is a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸும் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை. இருக்கவும் செய்யலாம், பட் எல்லாத்துக்கும் கேஸ் இல்லை, ரைட்? அதுதான் இங்கே அந்த நன் ஆஃப் திஸ்ங்கிறது கண்டிப்பாக வராது. ஏன்னா இங்கே 0 மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக ஆன்சராக வருது. ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்யூஷனும். சின்ஸ் வி நோ தட் ஒன்லி 0 மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் போத் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் ரெண்டுமே இருக்கும். ஏன்னா 0 மேட்ரிக்ஸை நீங்கள் A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A எடுத்தாலும் சரி, A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு மைனஸ் A எடுத்தாலும் சரி, தே ஆர் சேம், ரைட்? சார் ஃபோர் ஆப்ஷன் B இஸ் கரெக்ட். ஏன் மற்றதெல்லாம் கரெக்ட் இல்லை அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு அங்கேயே சொல்லிட்டேன், ரைட்? அவ்வளோதான் இந்த 10th கொஸ்டின் ஓவர். தென் ஃபைனலி 11th கொஸ்டின் இருக்குது. இதோட இந்த மிஸ்லேனியஸ் ஆஸ் வெல் அஸ் இந்த சாப்டர் ஓவர் நமக்கு, ரைட்? ஸோ A இஸ் a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் such that A square equal to A. Then so A square ஏவும் ஈக்குவலாக இருக்குன்னா then I plus A the whole cube minus 7 times A is equal to what? This is your question. So அப்போ ஆப்ஷன் A வந்து A, ஆப்ஷன் B வந்து I minus A, ஆப்ஷன் C வந்து I, ஆப்ஷன் D வந்து 3A. I stands for என்னது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், ஓகே? சரி, அப்போ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது எடுத்துப்போம். I plus A the whole cube minus 7A. ஸோ நமக்கு A plus B the whole cubeோட ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? A cube plus 3A square B plus 3AB square plus B cube. ஸோ இது எப்படி வருது?
இந்த மாதிரி எந்த பவர் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக போடலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே இருக்குது. ஒரு பாஸ்கல் ட்ரையாங்கிளோட ஸ்ட்ரக்சர் வச்சு பேசியிருப்பேன். ஸோ ட்ரிக்ஸ் அண்டு ஏதோ ஒரு ஆப்டிடியூட் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கும். ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் அதில் இருக்க வீடியோஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் இந்த எக்ஸ்பேன்ஷன் எவ்வளோ பெரிய எக்ஸ்பேன்ஷனாக இருந்தாலும் ஈஸியாக போடலாங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ பார்த்துக்கோங்க. சரி, இப்போ ஏ பிளேஸில் ஐயும் பி பிளேஸில் ஏவும் இருக்குது. அப்போ ஏ கியூப் 3a² b + 3ab² + b cube எழுதியாச்சு. -7 டைம்ஸ் a அப்படியே இருக்குது. ஓகே, தென் ஐ கியூப்னா என்ன? ஐ தான். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை எத்தனை முறை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணாலும் வில் கெட் தி சேம் ஐடென்டிட்டி தான். ப்ளஸ் 3 டைம்ஸ் a மேட்ரிக்ஸ் அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா I² is I into anything அதே தான் வரப்போது. அப்போ 3a ப்ளஸ் 3 டைம்ஸ் ஐடென்டிட்டி இன்ட்டு a² தான் ப்ளஸ் a கியூப் -7a அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா a² வந்து a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் இந்த a கியூப் என்ன பண்ணலாம்? a² இன்ட்டு ஏன்னு மாற்றிக்கலாம். மற்ற எல்லாத்தையும் நான் அப்படியே டேரெக்டாக வச்சுக்கிறேன். ஏன்னா அது மட்டும் இன் டர்ம்ஸ் ஆஃப் கியூபில் இருக்கிறதுனால. ஓகே, அதை நான் ஸ்கொயரில் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன ரிசல்ட்டு? a² பிளேஸில் we are going to put it as a. ஸோ அப்போ I அப்படியே இருக்கும், 3a அப்படியே இருக்குது, ப்ளஸ் 3 இன்ட்டு a. ஏன்னா a² பிளேஸில் a போட்டோம், ப்ளஸ் a into a because a² பிளேஸில் a போட்டோம். ஸோ a into இங்கே இருக்க a -7 டைம்ஸ் a. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது? 3 + 3 ப்ளஸ் இது ஒரு a² திரும்ப வந்துடும். ஸோ 3a + 3a என்ன ஆகிடும்? 6a ப்ளஸ் a² -7a. அப்போ a² நான் திரும்ப என்ன பண்ணிக்கலாம்? ஏவா சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போ a²க்கு பதில் ஏன்னு போட்டிங்கன்னா ஸோ என்ன ஆகுது? I + 6a + a -7a is equal to, so I + 7a -7a. ஸோ அப்போ +7a -7a கேன்சல் ஆச்சுன்னா you are getting I. Therefore option C is the correct answer. So அவங்க கேட்டிருக்கிறதோட ஆன்சர் option C, right? So that's all for this question as well as this video, and in the chapter 3 வந்து இதோட உங்களுக்கு ஓவர், ரைட்? ஸோ மேட்ரிக்ஸஸோட மொத்த ப்ராப்ளம்ஸையும், ரைட்? ஸோ எக்ஸாம்பிள்லேருந்து எக்ஸசைஸ் வரைக்கும் இன்க்ளூடிங் மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சாச்சு கம்ப்ளீட்டாக, ரைட்? ஸோ எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க, ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ அப்கமிங் வீடியோவில் நம்ம வந்து அடுத்த சாப்டர் டிட்டர்மினன்ட் சாப்டரை ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஆக்சுவலி டிஃப்ரென்சியேஷன் இன்டகிரேஷன் அந்த கான்செப்ட் தான் போகணும் யோசித்தேன். பட் எனிவேஸ் ப்ராப்பராக அந்த ஆர்டரில் போயிட்டுருக்கோம் யூனிட் வைஸ். ஸோ தட் அந்த யூனிட் வைஸ் போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக we are doing the same thing. okay, so நான் இப்போ 3rd யூனிட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம 4th யூனிட் that is determinantல இருந்து சால்வ் பண்ணுவோம், ரைட்? so that's all for this. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.